நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ யூஸ் நம்ராமிஸ். தமிழ்நாட்டுடைய பாலிட்டிக்ஸ் காலம் பயங்கர சூடாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம் தான். இன்னும் ஒரு மாதம் கழித்து எலெக்ஷன், மார்ச் முடிஞ்சுன்னா ஏப்ரல் எலெக்ஷன் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தை எப்படி தோற்கடிக்கலாம் அப்படின்னு பல திட்டங்களை திராவிட கட்சிகள் பண்ணிகிட்ருக்கு. நாய் தமிழர் குரூப்ஸும் சேர்ந்து அவங்களுக்கு ஊதிட்டுருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயமா அவர் மேலே எப்படியாவது அவதூறு பரப்பணும், அவர் மேலே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பெண்களை வச்சோ இல்லை அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்கள வச்சோ இந்த மாதிரி ஆட்களை வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறதா நமக்கு பல இன்ஃபோர்ஸஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருது. சரி, இதெல்லாம் ஒரு சைடு போனாலும் இளைஞர்களை மேனிப்புலேட் பண்ணுற ஒரு விஷயத்தை, ஒரு யுக்தியை பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெண் மீடியா அப்படின்ற அந்த மீடியா எடுத்திருக்கு. எல்லா மீடியா சேனலும் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மேனிப்புலேஷன் பண்ணுற விஷயம் அப்படின்னா அதை தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் பல 50 வருஷமாக ஆண்டுகிட்டு வராங்க. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சியாக இருக்கும்போது ஒரு ஆட்சியில் திமுக இதை செஞ்சுருப்பாங்க, அதிமுக அதை செஞ்சுருப்பாங்க, இப்படி மாற்றி மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த ஒரு கேள்வியை தளபதியை நோக்கி வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டாரு, இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு, அவர் இப்போ திடீர்னு இப்போ அரசியல் சிஎம் ஆன ஆசைப்பட்ட அப்படி அவர் என்ன செஞ்சுட்டார் அப்படின்ற அந்த விஷயத்தை இளைஞர்கள் மைண்டில் புகுத்துறாங்க. இது ஆக்சுவலி ஒரு தப்பான விஷயம். இதை நான் கடைசியில் சொல்கிறேன் ஏன் தப்புன்னு. பட் இந்த புகுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேதரிங் மீட்டிங் இப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த இளைஞர்களை கூப்பிட்டு அவங்கள கேள்வியை கேட்டு இல்லை அவங்கள கேள்வி கேட்க வச்சு அதற்கு இடகுடமான பதிலை சொல்லி அவங்களோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாய் தமிழர் குரூப்ஸும் அதில் அடக்கம். விஜய் என்னப்பா பண்ணி கிழிச்சிட்டார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற கேள்வியை பொத்தாம் பொதுவாக வைக்கிறாங்க. அதற்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன மக்கள் செஞ்சீங்க, ஒரு மயிலையும் போடுங்களேன். ஆனா தமிழ்நாடு தான் விஜய்னா தமிழ்நாடா? என்ன அகம்பாவம், என்ன ஆணவம், என்ன மதப்பு, என்ன திமிரு பாருங்க. இவன் யாருன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். இவன் சீமானோடைய இடது கை, குண்டி கொல்லி விடுற கை, புத்தி இல்லாமல் தான் பேசுவான். போராட்டத்துலலாம் செருப்படி வாங்குவான். ரீசெண்டாக கூட இன்டர்வியூவில் உட்காந்து அனுஞ்சியா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கினான். விஜய் ஏன் போன 2024 நிற்கலை அப்படின்னு கேட்டு, ஏன்டா நீங்கள் கட்சி ஆரம்பித்தப்போ 2 வாட்டி நிற்கலையே, 2009 சரி 2011 நிற்கலையே, அதுக்கப்புறம் 2014 தான் நின்னீங்கன்னு சொல்லி அவர் திருப்பி செருப்பால் அடிக்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தான். ஸோ யார் ஒரு கட்சி யார் என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். நீ யாரா கேள்வி கேட்க அப்படின்னு நல்லா நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்டாலும் இவங்களுக்கு உரைக்காது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சோத்தில் உப்பு போட்டு திங்கிற ஒரு கூட்டம்லாம் கிடையாது. ஒரு மானங்கெட்ட கூட்டம் அப்படின்னா அந்த நாய் தமிழர் கூட்டம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இப்போ இவன் என்ன கேட்குறான்னா, விஜய் தான் தமிழ்நாடு தான் விஜய்னா என்ன அப்படி செஞ்சு கிழிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறான். விஜய் அப்படி என்ன செய்யலை அப்படின்றதான் இங்கே கேள்வி. எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து 51 சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி. தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூருக்கு நேரில் நிவாரண உதவிகளை செய்தார். 2012ஆம் ஆண்டே கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். விளம்பரமே இஸ்திரி பெட்டியில் தொடங்கி மிதிவண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய முச்சகர வண்டிகளில் இருந்து, நோட்டு புத்தகத்தில் இருந்து, அரிசி பருப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, விழுப்புரம், பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி. தளபதி அவர்கள் 1.5 கோடி கொடுத்திருக்காரு. ஆமாங்க, பிஎம் ஃபண்ட் 25 லட்சம், தமிழ்நாடு சிஎம் ஃபண்ட் 50 லட்சம், கேரளா சிஎம் ஃபண்ட் 10 லட்சம், பெப்சி அமைப்பிற்கு 25 லட்சம், கர்நாடகா சிஎம் ஃபண்ட் 5 லட்சம், ஆந்திரா சிஎம் ஃபண்ட் 5 லட்சம்,
தெலுங்கானா சிஎம் ஃபண்ட் 5 லட்சம், பாண்டிச்சேரி சிஎம் ஃபண்ட் 5 லட்சம், இப்படி தனித்தனி மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்காரு தளபதி அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த அமௌண்ட் அந்தந்த ஏரியால இருக்க தளபதி அவர்களுடைய ஃபேன்ஸ் கிளப் மூலியமா டைரக்டா ஏழை மக்களுக்கு உதவி செய்யற வகையிலும் செஞ்சிருக்காராம். அமௌண்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம அது மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும்ன்றதுல உறுதியா இருக்காரு தளபதி அவர்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது மூலியமா நமக்கு தெரிய வருது விஜய் அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. அது வந்து பசங்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குற அந்த சாதாரண விஷயத்திலிருந்து கொரோனாவுக்கு 1.5 கோடி ரூபா நிதி கொடுக்குற வரைக்கும் அவர் செஞ்சுருக்கார். கொரோனா காலகட்டத்தில் இல்லை மழைநீர் காலகட்டத்தில் மழை வெள்ளம் காலகட்டத்தில் செஞ்சுருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு தனி மனிதனாக செஞ்சுருக்கார். அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றப்போ செய்யலை. அவர் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை செய்யணும் செய்யாமல் இருக்கணுன்றது அவருடைய இஷ்டம். ஆனாலும் செஞ்சுருக்கார். இப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் இவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க? அதுக்கு பதில் கிடையாது. சரி, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ் உருவாக்கின தம்பி தங்கிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்ல. இந்த பாருங்க, எங்க பிரதர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. டிவிக்கே என்ன பண்ணாங்கன்றதுதான் என்னோட கேள்வி. நீங்க ஏன் நடிகர் நீங்களும் தான் சொல்லிங்க சார், ஆனா அவர் ஒரு குடிமகன்ற ஒரு இதுல தான் அவர் ஃபர்ஸ்ட் கட்சிக்குள்ளேயே வராரு. நடிகர்ன்றது அது அவரோட அபிஷியல்ஸ். டிவிக்கே என்ன பண்ணாங்கன்றதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும். ஒன்று என்ன சொல்லுது, சீமான் அவர்கள் என்ன செஞ்சாருன்னு நீங்கள் கேட்குறீங்களே, உங்கள் கட்சி இப்போ 2 வருஷம் வந்துச்சுல என்ன செஞ்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு எவ்வளோ அறிவார்ந்த கேள்வி கேட்குது பார்த்தீங்களா? எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. நாய் டம்ளர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிற கொள்கை பிடியுடன் கொள்கை கோட்பாட்டுடன் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வைக்க தெரியல. களத்தில் நீங்கள் தானே 15 வருஷம் நிற்கிறீங்க. ஏமா சின்ன பொண்ணு, உங்கள் அண்ணன் தானே களத்தில் 15 வருஷம் நிற்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணார் தான் நீ சொல்லணும். நீங்கள் 2 வருஷம் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் வந்த விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னு கேட்கக்கூடாது. ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்றது ஆல்ரெடி லிஸ்ட் டீட்டெயிலாக இருக்குது. பட் நீ என்ன கேட்குற, இங்கே விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டான்னு கேட்குற. அப்போ விஜய் அவர்கள் சீமானை விட விஜய் அவர்கள் பெரிய ஆள்னு ஒத்துக்க முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீ 15 வருஷம் களத்தில் இருக்க, இவர் 2 வருஷம் தான் களத்தில் இருக்கார். 15 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட டேட்டா இல்லை அப்படின்னா 2 வருஷத்தில் இவர் என்ன செஞ்சான்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட டேட்டா இருக்குது. ஆனால் அதை ஜீரணிக்கிற தன்மை தான் உங்களுக்கு இல்லை, அதை ஒத்துக்கிற மனநிலைமை தான் இல்லை, அது ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாம் அரமெண்டல் ஆகிட்டீங்க. உங்களெல்லாம் உங்கள் அண்ணனே அரமெண்டல் ஆக்கி வச்சிட்டான். இன்னும் கேட்டால் ஒரு மாநாடு நடத்தவே 15 வருஷம் கேட்ட ஒரே கட்சினா எனக்கு தெரிஞ்சு இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ் தான். அரசு இவங்க இதுக்கு முன்னாடி மாநாடு போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பிரம்மாண்ட மாநாடுன்னு பீத்திக்கிறாங்களே. இப்போ இந்த மாநாட்டை பிரம்மாண்டமாக போடணுன்ற ஒரு கான்செப்ட் வந்ததே இப்போ தளபதி வந்ததுக்கப்புறம் தான். அவர் போட்ட மாநாட்டை பார்த்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் வயிறு எரியுது. இவங்க ஆயுசுக்குன்னு நினச்சாலும் அப்படி ஒரு மாநாட்டை பண்ண முடியாது, அவங்களுக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த மாநாட்டை பார்த்துவிட்டு நாங்கள் பிரம்மாண்ட மாநாடு, எங்கள் மாநாட்டில் 5 லட்சம் பேர் வந்தார்கள், உட்காரத்துக்கு இடம் இல்லை, சைடில் இடம் இல்லை, அந்த பக்கம் இடம் இல்லை, இந்த பக்கம் இடம் இல்லைன்னு சாக்கடை வாங்கி இஷ்டத்துக்கு பேசுவான். இதெல்லாத்தையும் நம்பிக்கிட்டு ஒரு தற்கூரி கூட்டமாக இந்த இளைஞர்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, தற்கூரின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுங்களுக்காவது அப்பப்போ கொஞ்சம் யோசனை வரும், எது சரி எது தவறுன்றதை புரிஞ்சுப்பாங்க. ஒரு வாட்டி தப்பு பண்ணால் 2வது வாட்டி சொன்னது கேட்டுப்பாங்க. மூளையற்ற தன்மையாக மண்டையில் மூளையே இல்லை, சுத்தமாக மூளை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி. நீங்கள் ரோபோட்டுக்கு தான் ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு தான் இருக்கும். அதில் வந்து உணர்வுகளோ அதுக்கு வந்து ஒரு விஷயமும் புரியாது. நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு இயந்திரம் மாதிரி இந்த தம்பி தங்கைகளே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நாய் டம்ளர் குரூப்ஸ் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை வந்து எப்படி நான் கம்பேரிசன் பண்ணுவேன்னா, ஒரு தீவிரவாதி கும்பல் கூட நம்ம கம்பேரிசன் பண்ணலாம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்கிறது தான் சரின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட இவங்க நாய் டம்ளர் குரூப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாய் தமிழர் வந்து தமிழ் தேசியம் பேசுது. ஆனால் இந்த குரூப் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை பின்னாடி போனால் இந்த இளைஞர்கள் நாசமாக போயிடுவாங்கன்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. எலெக்ஷன் வந்தால் தான் நல்லது பண்ணுமா? இல்லை எலெக்ஷன் வந்தால் தான் நல்லது பண்ணுமா? இப்போ வந்து சூர்யா கூட தான் பண்ணுறாரு. அவருக்கு எலெக்ஷன் வந்தால் பண்ணுறாரு. அக்ரம் ஃபவுண்டேஷன் நிறைய பண்ணுறாரு. பாலா இருக்காரு, அவர் எவ்வளவோ பண்ணுறாரு. எல்லாரும் இந்த கேள்வி தானே கேட்குறாங்க, விஜய் அவர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாரு, ஓழையா அவரை வந்து உடனே சிஎம் ஆக்கணும் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்கும்போது இங்கே முதல்ல நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே விஜய் அவர்கள் ஏன் செய்யணும் அப்படின்றத முதல்ல நம்ம யோசிக்கணும். விஜய் அவர்களை நம்ம என்னைக்காவது ஓட்டு போட்டோமா? விஜய் அவர்கள் என்னைக்காவது வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரா? விஜய் அவர்கள் என்னைக்காவது வந்து கட்சி ஆரம்பிச்சு இது 15 வருஷமாக கட்சி ஆரம்பித்து வச்சிருக்காரா? இல்லை. அவர் இத்தனை வருடங்களாக படங்களில் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் வந்து நம்மளை போன்ற ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, ஒரு உழைப்பாளி, அவ்வளோதான். என்ன அவருடைய ஃபேம் அதிகமாக இருக்கிறனால, பணம் அதிகமாக சம்பாதிக்கிறனால, அவர் செலிபிரிட்டின்றனால எல்லாரையும் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இல்லைன்னா அவரும் சாதாரண ஒருத்தர் தான். அவர்கிட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஒன்றுமே கிடையாது இப்போ வரைக்குமே. இப்போ அவர் கட்சி லீடர், அவ்வளோதான். இப்பயும் ஆட்சி அதிகாரம் கிடையாது.
அப்போ விஜயவர்கள் என்ன செஞ்சிட்டார், விஜயவர்கள் என்ன செஞ்சிட்டார்னா, விஜயவர்கள் செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. இன்னைக்கு விஜயவர்கள் வந்து ஏரியாவில் வந்து ரோடு போட்டு கொடுக்கணும் அப்படின்னா விட்டுருவாங்களா? அரசாங்கம் விடுமா? அரசாங்கம் சம்மதிக்குமா? அதுக்கு சம்மதிக்காது. அதற்கு அவ்வளோ பர்மிஷன் வாங்கணும். சும்மா நீங்கள் நினச்சதுனா எல்லாம் செஞ்சிட முடியாது எல்லா இடத்துலையும். இன்றைக்கி ஒரு இடத்துல நடு ரோட்டில் நின்று சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்கணுன்னாவே காவல்துறை வந்து உங்களுக்கு கட்டுப்பாடு போடுது. ஏன் கொடுக்குற, அதில் நீங்கள் பண்ணக்கூடாது, இது பர்மிஷன் வாங்கியான்னு கேட்குது. ஸோ எல்லாத்துக்குமே இங்கே சட்டத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணால் மட்டும்தான் பர்மிஷன் கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க சில டைம் கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னா அது வேறு விஷயம். ஸோ அப்போ அரசியலை நோக்கி போகாத வரைக்கும் விஜயவர்கள் சாமானியனா ஏதோ தன்னால் முடிஞ்ச பணத்தை வைத்து இளைஞர்களுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை வேற அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அதை பற்றி அரசாங்கம் கண்டுக்காது. அதை பற்றி அரசியல் கட்சிகள் கண்டுக்காது. அரசாங்கம்ன்றத அரசியல் கட்சிகள் கண்டுக்க மாட்டாங்க. அரசியல் கட்சிகள் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவர் அரசியலுக்குள் நுழையாத வரைக்கும். இத்தனை வருஷம் விஜய் மேல் வைக்காத விமர்சனம் இப்போ ஏன் வைக்கிறாங்க அந்த அரசியல் கட்சின்னு நீங்கள் கேட்கணும். விஜயவர்கள் அரசியல் கட்சியை பார்த்து கேட்குறாரு அப்படின்னா இது விஜயவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்றது இந்த இளைஞர்களுக்கு புரியணும். இந்த இளைஞர்கள் மண்டையில் மூளையில் அதை ஏற்றணும். ஆனால் இன்னைக்கு மூளையில் எதை ஏற்றுறாங்க? விஜயவர் என்ன செஞ்சுட்டார், விஜயவர் என்ன செஞ்சுட்டார், விஜயவர் என்ன செஞ்சுட்டார், ஏன் செய்யணும்னு கேட்குறேன் நான். உங்கள் அப்பன் காசை கொண்டு போயிட்டு ஊரில் கொடுத்தானா நீ ஒத்துப்பியா? எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டேல்ல. ஏன்னா அது உங்கள் அப்பன் காசு, உன் காசு. அதே தான் விஜயம். விஜயவர்கள் ஒரு குடும்பத் தலைவர், அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு கட்சியோட தலைவர். இன்றைக்கி கட்சி இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத் தலைவர், ஒரு நடிகர். அவர் காசை கொண்டு போய் அவர் செலவு பண்ணுறதும் பண்ணாமல் இருக்குது அவருடைய இஷ்டம் அப்படின்றது புரியணும் இளைஞர்களுக்கு. நீங்களும் முட்டாள்தனமாக அதே கேள்வி வைக்காதீங்க. விஜயவர்கள் என்ன செஞ்சார், விஜயவர்கள் என்ன செய்யணும், விஜயவர்கள் என்ன செய்வார் அப்படின்னு கேளுங்க. இந்த கேள்வி கேள்வி, விஜயவர்கள் என்ன செய்வார் அரசியல்கள் வந்தால் சிஎம் ஆனால் என்ன செய்வார்னு கேளுங்க. இப்படி கேளுங்க இளைஞர்கள். நீங்கள் இப்படி கேட்கணும். விஜயவர்கள் என்ன செஞ்சார்னு கேட்கக்கூடாது. விஜயவர்கள் என்ன செஞ்சார்னு உங்ககிட்ட யாராவது கேட்டால் செருப்ப கழட்டிடி. அவர் ஏன் செய்யணும், அவருக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் என்னடா செஞ்சுருக்கீங்கன்னு அவங்கள பாட்டு கேளுங்க. அவங்கள்ட்ட திருப்பி சொல்லுங்கள். விஜயவர்கள் வந்து என்ன செய்வார்னு சொல்லி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோன்னு அப்படி சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா அப்போ தான் நீங்கள் யார், இளைஞர்களோட பவர் என்ன அப்படின்றது இன்றைக்கி ஆளக்கூடிய நம்மளை ஆண்ட கட்சிகள், ஆள்ற கட்சிகள், அரசியலில் வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சிகள், கல்லாப்பெட்டி கட்சிகள், பணத்துக்காகவே அரசியலை நடத்தும் சில பிச்சைக்கார கட்சிகள், இவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விழிப்புணர்வை நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் ஏற்படுத்துங்க. யாராவது உங்ககிட்ட வந்து விஜயவர்கள் என்ன செஞ்சுட்டான்னு கேட்குறாங்க அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தால் அவங்கள திருப்பி செருப்பால் அடிக்க சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்கன்னா, விஜயவர்கள் என்ன செஞ்சான்னு கேட்காங்கன்னா விஜயவர்கள் என்ன செய்வார்னு சொல்லி கேளுங்க, நாங்கள் அது பதில் சொல்கிறோன்னு சொல்லி ரிப்ளை கொடுங்க. இதுதான் நல்லது, இதுதான் நல்ல அரசியல். ஏன்னா நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, நம்ம ஓட்டு போட்டு உட்கார வச்சு நமக்கு அதிகாரத்தில் உட்கார வச்ச எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், அப்புறம் வந்து சிஎம், இவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணுமே ஒழிய உன்னை மாதிரி என்னை மாதிரி ஒரு தொழில் செய்து வரை ஒரு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அது அவங்களுடைய பணம், செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறது அவங்களுடைய இஷ்டம். இன்னைக்கு விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவராக இருக்கிறார், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு முகமாக இருக்கிறார், அவ்வளோதான். நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை நம்ம அரசாங்கத்தை பட்டு கேட்கும்போது நமக்கு வந்து வேல்யூ இல்லை, நம்மளை வந்து பெருசாக மீடியா காட்டாது, நம்மளை எவனும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் போன்ற ஒரு உலக அறிந்த நாடறிந்த ஒரு நபர் கேட்கும்போது அதோடைய வீரியம் அதிகமாக இருக்குது. அதனால தான் அவர் வந்து செலிபிரிட்டி, அவருடைய கேள்விகள் பலமாக போய் ரீச் ஆகுது. ஆனாலும் அவர்கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ யார் நமக்கு செய்ய முடியும்? அதிகாரம் உள்ளவர்கள் நமக்கு செய்ய முடியும். அந்த அதிகாரத்தை நம்ம தான் கொடுக்குறோம். அந்த அதிகாரத்தை கொடுத்த அந்த நபர்கள்ட்ட தான் நம்ம கேள்வி கேட்கணுமே ஒழிய விஜய் என்ன செஞ்சிட்டார்னு கேள்வி கேட்குறது முட்டாள்தனமான கேள்விகள். அந்த கேள்வியை அடியோடு ஒழிக்கணும். இளைஞர்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியை நீ எவன் வச்சாலும் சரி, எந்த பிரஸ்காரை வச்சாலும் சரி, யார் வச்சாலும் சரி, அவனை பார்த்து திருப்பி இந்த கேள்வி கேளுங்க. விஜய் ஏங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. விஜய் ஏங்க இப்போ செய்யணும்? நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிங்களா, சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த கேள்வி கேளுங்க. இப்போ எங்க கேட்குறீங்கன்னு செருப்பால் அடித்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மீடியாக்காரங்களும் சரி, மற்ற அயோக்கிய பயல்களும் சரி இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பா நம்பீஸ். ஏன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக விஜயவர்களை விமர்சனம் பண்ணுவாங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக விஜயவர்களை வேறு மைண்டு செட் கொண்டு போவாங்க. அதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நேரம் ரொம்ப சிறுசு, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஓகே, see you on another video. Love you all. Take care. Bye bye.